ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எஜமான் பண்ணை, எஜமான் ஃபார்ம்ஸ் அங்கேருந்து தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்களா, அமேசான் கார்ட்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய வகை பல்லி. பார்த்தீங்களா, அமேசான் இகுவானா. இதெல்லாம் ரொம்ப அரிய வகை விலங்குகள். எங்கேயுமே நம்மளாம் அமேசான் காட்டுக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. அதனால் அவங்களே இங்கே எடுத்துகிட்டு வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸு, நல்லா குழந்த மாதிரி பார்த்துக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா மிருகத்தையும் குழந்த மாதிரி நல்லா பராமரிப்புலாம் நானும் நேரிலேயே பார்த்தேன். பராமரிப்புனா இந்த மாதிரி பராமரிப்பு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ அழகாக நல்லா பராமரிக்கிறாங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய நல்ல இடம். இதோட தலைப்பே பசங்க இடம்னு தான். இதோட ஹெட்லைனே பார்த்தீங்கன்னா பசங்க இடம் தான் கொடுத்துருக்கேன். டைட்டிலேயும் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன். இங்கே இம்போர்ட்டடு இந்தியன் முயல், அப்புறம் இம்போர்ட்டடு பேரட்டு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. நல்ல பசங்க தான் இங்கே எல்லாம் வந்துட்டாங்கன்னா செம்ம ஜாலியாக கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப்பு வரும் பாருங்க, அதில் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு இதாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பசங்க எல்லாமே. அது இந்த வீடியோவில் தான் இருக்குது, நெக்ஸ்ட்டாக தான் வரும். போனால் மேக்ஸிமம் இந்த ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு நமக்கு நல்லா காட்சி பொருளை வச்சு நல்லா நம்ம பார்க்காத விலங்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல இடம், ஒரு அமைதியான இடம். மரங்கள், ஏகப்பட்ட மரங்கள், வகையான எத்தனையோ வகையான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விலங்குகள் நல்லா பொழுது போகிறதுக்கு. சண்டே போயிட்டீங்கன்னா பொழுது போகிறதே தெரியாது. அதுவும் பசங்களோட போயிட்டிங்கன்னா ஒரு 8 மணி காலையில் 10:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடைப்பட்ட டைம் நமக்கு எப்படி டைமு ஸ்பெண்ட் பண்ணி எப்படி ரொம்ப சீக்கிரம் டைமு பாஸ் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல இடம். எல்லாமே இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, பைக் ரைடிங் இருக்குது, அப்புறம் சாரட்டு வண்டி இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மாதிரி பசங்க கூட்டி வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முதல்ல அந்த மனசில் இருக்க கவலையெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா. ரொம்ப அருமையான இடம். நானே நேரில் போய் பார்த்து பிரமிச்சு போய் அப்புறம் எல்லாமே ஷூட் பண்ணேன். இது உங்களுக்காக அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சென்டர் ஆஃப் தி கிரவுண்டு. ஹார்ஸ் ரைடிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய இடம். அது பெரிய கிரவுண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஜி தான் இருக்கும். சின்ன சின்ன அறைகள் நிறையா இருக்கும். அந்த ரூமுடைய உள்பக்கம், கிரவுண்டுடைய உள்பக்கம் இருக்குன்னா ஃபுல்லாக ஸ்பீக்கரை வச்சுருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் வச்சு நல்ல பாட்டு, நல்ல மெலோடி சாங்கு, மியூசிக்லாம் நல்லா போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அமைதியான இடத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு அருமையான மியூசிக்கல் நல்லா கேட்கலாம். இந்த ஆட்டெல்லாம் பார்த்துட்டு பசங்க ஒரு டைலாக் ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஏய் நீ என்ன புலியா? பசங்க இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா பக்கத்துலேருந்து விழுந்து சிரித்தேன். பக்கத்தில் போய் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நல்லா செமனா, நீ என்ன புலியான்னு கேட்குறது அது முறைக்குது பாருங்க. இதே மாதிரி முறைச்சி நிறைய பசங்களை முறைச்சி ஓடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இடம் இல்லாமல். இது ஒரு வகையான ஒரு அரிய வகை ஆடு. கொம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு பாப்பா. இது ஒரு சாரட்டு வண்டி. இதில் போனால் ஒரு 3 ரவுண்டு போயிட்டோன்னா ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் அமைக்க விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபேமிலியோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முக்கியமாக பசங்க கூட்டிகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேன்ஸ், கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த கருங்கோழி எல்லாமே. சில டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பேங்க. இந்த மாதிரி கறிக்கோழி சமைச்சு சமையல் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காமிப்பாங்க. கருங்கோழி சமைக்கிறது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைனாவில் இருக்கிற ஒரு வகை பறவை. பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள், ரெட்டு, அங்கே அந்த பக்கம் ஒரு சாஃப்ரான் கலர், ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு சவுண்டு எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஃபேன்சி ஹேன்ஸு, எதுவும் சைனாவை சார்ந்தது தான். இந்த பாட்டு இந்த ரெக்கார்டெலாம் போடும்போது அதெல்லாம் எடுத்து நானே இதிலே அப்லோடு பண்ணிங்கன்னா காப்பிரைட்டு ஆகிடுது. அதனால் ஃபுல்லாக அந்த மியூசிக்கு, அந்த சாங் அவங்க போடுற மியூசிக் எல்லாமே கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபேன்சி ஹேன், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கோழி இனம். பராமரிப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் நல்ல குட் மெயின்டெனன்ஸ், பெஸ்ட்டு மெயின்டெனன்ஸு. எந்த விதமும் எதுவுமே ஆகலை, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுதுங்க. இப்போ பெரிய கிளிங்க பாருங்கள். இதுக்கு இந்த கிளிக்கு ஒரு பேர் கூட இருக்குது. உள்ளே க்ளீன் பண்ண போகிறவங்க பேர் சொல்லி கூப்பிட்டா நான் வருது, அழகாக வருது. நிறைய இந்த மாதிரி கிளியை பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கேஜுக்குள்ளே நிறைய கிளிகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கிளி தான் பெரிய கிளி, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இம்போர்ட்டோடு தான். அழகாக சந்தோஷமாக இருக்கு பாருங்க, எவ்வளோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. சில இடத்துல எடுக்கும்போது லைட்டாக பிளர் ஆகிடுது, தப்பாக நினச்சிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல லைட்டாக பிளராக ஷூட் பண்ணும்போது, வீடியோ ஷூட் பண்ணும்போது லைட்டாக பிளர் ஆகுது. மொபைலோட இந்த கேமரா ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. இது எல்லாமே பிளாக் ஹேன்ஸ் தான். பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய இருக்குது இந்த மாதிரி இடமெல்லாம். ஃபேமிலியோடு வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 10-10:30 வந்தீங்கன்னா, பசங்களோட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கேயே அடுத்து ஒரு சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. மியூசிக்கை போட்டுவிட்டு அந்த பெரிய அந்த இது மாதிரி இருக்கும், ஷவர் மழை மாதிரி பெய்யும். அந்த ஷவர் மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா மழை மாதிரி பெய்யும். எல்லா பசங்களும் உள்ளே போய் டான்ஸ் ஆடுறது. ஏப்பா அந்த பாட்டுக்கு அந்த ஸ்பீக்கரை பயங்கரமாக சவுண்டு ரொம்ப அதிகமாக கூட்டி வச்சதுனால அது சவுண்டுக்கும் இவங்களுக்கு இதுவும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க.
இதுதான் இந்த முக்கியமான இடம். நான் சொன்னேன் இல்லையா, ஷவர் இதுதான். இங்கே பாருங்கள், டான்ஸ் பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்க. பசங்க எப்படி டான்ஸு பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஷவரில் ஃபுல்லாக மழை மாதிரி பெய்யும், ஃபுல்லாக அந்த பாருங்க. இந்த இடம் இப்போ இந்த ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஹைலைட்டே இதுதான் ஃப்ரெண்ட். ஃபுல்லாக மழை மாதிரி பெய்யும். அந்த மேலே கம்பியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஷவர் தான். ஃபுல்லாக தண்ணி மாதிரி பீச்சு அடிக்கும், மழை மாதிரி பெய்யும். அதுக்கு சவுண்டு வேறு, பாட்டு வேறு போட்டு விட்றாங்க, டப்பாங்குத்து பாட்டு மாதிரி பயங்கரமாக. பாருங்கள், அவ்வளோ சந்தோஷத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க சந்தோஷத்தை பாருங்கள். கூட்டிகிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இந்த மாதிரி இருந்தாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதியெல்லாம் போயிடும், எந்த நோயும் வராது. இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலே போதும், வீக்லி ஒன்ஸும் வந்தாலே போதும். அவ்வளோ அருமையான இடம், ஹைலைட்டான இடம் இந்த ஒரு இடம் தான். இந்த சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையும் அளவும் இல்லை, எல்லையும் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்ன பார்க் மாதிரி, இந்த விளையாட்டு திடல் மாதிரி பசங்களுக்கு இந்த பூரா விளையாடுறதுக்கு இதாக செஞ்சு வச்சுருக்காங்க. சின்ன குட்டி பார்க் மாதிரி உள்ளேயும். ஏன்னா அப்பப்போ அந்த பெரியவங்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்களும் சேர்ந்து விளையாடுறாங்க. அது இது ஒரு ஹைலைட்டு. இடம் மட்டும் ரொம்ப சூப்பர். இங்கே பாருங்க, மெயின்டெனன்ஸ் எந்த குப்பையாச்சும் எங்கேயாச்சும் சின்ன ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது. அவ்வளோ நீட்டாக ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும். எங்கேயுமே ஒரு குப்பை, ஒரு ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு. இத்தனை மிருகங்கள் வளர்க்குறாங்கள, எங்கேயாச்சும் ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது, எங்கேயும் ஒரு சின்ன குப்பை கூட இருக்காது. அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் ஸ்டாரில் இப்போ காமிக்கிற பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, கிரவுண்டுக்கு பார்த்தீங்களா, கிரவுண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன மண்டபம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இந்த கிரவுண்டை சுற்றி தான் அந்த ரைடெலாம் போடுவாங்க, ஹார்ஸ் ரைடு, பைக் ரைடுங்க. இந்த ரைடிங்லாம் அந்த கிரவுண்டை சுற்றி தான் போயிட்டுருப்பாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டூரிஸ்ட்டு போகும்போது, அங்கே நிறைய இடங்களுக்கு பார்க்க போகும்போது அந்த இதை மட்டும்தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய சேனலில். அந்த மாதிரி இப்போ அந்த வகையில் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து டைனிங் ஏரியா பாருங்கள். இதுவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். எல்லாம் ஃபேனெலாம் வச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சுத்தமாக இருக்கும் இடம் எல்லாமே. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. உள்ளே போய்ட்டும் எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு, எல்லா வசதியுமே இருக்குது. லவ் பேர்ட்ஸ், நல்லா சின்ன சின்ன குருவி தான் உள்ளே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வாங்க தெரியுதா, குட்டி குட்டியாக இருக்கும். ஒன்றும் நினைக்காத பார்க்க, இந்த மாதிரி தான் பார்த்து கொஞ்சம் பிளராகிடுது, தப்பாக நினச்சிக்காதீங்க. குடும்பத்தோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க மெயினாக பசங்க ஃபுல்லாக கூட்டிகிட்டு வாங்க.
மெயினாக காரில் வரும்போது நீங்கள் காரில் வந்துடுறது 100% பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. 100% நீங்கள் கார்லேயே வர்றது தான் உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு, ஆமை, அப்புறம் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அது நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் அது வந்து வரும். பார்த்தீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செடி. அந்த பார்த்தீங்க இந்த இது வந்து இந்த இலையை பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்கும். என் கேமராவில் சிக்கிய சின்னஞ்சிறு இலைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.